தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். இப்போ படுதோல்வி அடைந்தது நீங்க சொன்ன அவரு டபுள் மடங்கு வாங்கியிருக்காரு. 96 லட்சம் வாக்குகளை பெற்றவர்களுக்கு 89 சீட்டு கிடைச்சிருக்குது. 90 லட்சம் வாக்குகளை பெற்றவருக்கு 85 சீட்டு கிடைச்சிருக்குது. ஆக நம்ம தேர்தல் முறையில் இருக்கக்கூடிய கோளாறு இது. இந்த தேர்தலில் நிதிஷ்குமார் வெற்றி என்பதை விட, என்டிஏ வெற்றி என்பதை விட, தேர்தல் ஆணையர் அவருடைய வெற்றி தான் இது பிரமாதமான வெற்றின்னு என்னால் என்ன இந்த நாட்டின் பிரதமர் இவ்வளோ கேவலமாக பிஹேவ் பண்ணுறாரு பொதுவெளியில். அவர் தனியில் என்ன வேணால் பண்ணிக்கிட்டோம். அடுத்தது அவர் பேசுகிறாருங்க, ஒரு வெற்றி வரும்போது பணிவு வர வேண்டும். லாலு பிரசாத் யாதவ் கட்சி ஆர்ஜேடி அதுதான் மக்களால் அதிக அளவு, நான் சொன்ன 1,80,00,000 பேர் ஓட்டு போட்டிருக்கான். ஜென்மத்துக்கு அது ஆட்சிக்கே வர முடியாதுன்ற ஒரு பிரைம் மினிஸ்டர் பேசுகிற விஷயம் பேட்ட ரவுடி கூட இப்படி பேச மாட்டாங்க. ஃபைன் டைமோட ஸ்பெஷல் இன்டர்வியூவில் இன்னைக்கு நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு CK மதிவாணன் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். பீகாரில் எலெக்ஷன் நடந்துச்சு. ஒரு படுதோல்வியை காங்கிரஸ் கூட்டணி சந்திச்சிருக்காங்க. இதில் திரு ராகுல் காந்தி அவர்கள் முன்னெடுத்த முக்கியமான அரசியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா SIR, வாக்கு திருட்டு, இந்த மாதிரி வாதத்தையே முன் வச்சார். திமுகவும் தமிழ்நாட்டில் அதை தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்தபடியாக திரு விஜய் அவர்களும் இதை தான் முன் வச்சுக்கிட்டு வராரு. அப்போ ஆர்ப்பாட்டமாக முன்னெடுக்க போகிறாங்க. இது அவங்களுக்கு கையில் அதாவது அட்வான்டேஜ் கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா சார் எலெக்ஷனுக்கு? இல்லை, இது ஃபஸ்ட்டு பீகார் எலெக்ஷனில் படுதோல்வி அப்படின்னு சொல்கிறத நான் ஒத்துக்கல. ஏன்னா படுதோல்வி அப்படின்னு சொன்னால் மக்கள் ஆதரவு இல்லாமல் போனால் தான் படுதோல்வி. ஓகே இல்லையா? எனக்கு இப்போ இருக்க ஃபிகர்ஸ் படி இன்றைக்கி 25 சீட்டு மட்டுமே ஜெயிச்சிருக்கிற 243 தொகுதியில் ஆர்ஜேடி லாலு பிரசாத்துடைய ராஷ்ட்ரிய ஜனதா தளம் அதுக்கு 22% மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1,80,00,000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ ஜெயிச்சதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எவ்வளோ பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா பிஜேபிக்கு 20.6% தான் ஓட்டு அதான் 2% கம்மி. 96 லட்சம் பேர் தான் ஓட்டு போட்டிருக்காங்க பீகாரில். ஆனால் 89 சீட்டு வாங்கியிருக்காங்க. ஜேடியு ஐக்கிய ஜனதா தளம் இப்போ முதல்வராக இருக்கார் இல்லையா, 20 வருஷமாக முதல்வராக இருக்கார். அவருக்கு 90 லட்சம் பேர், அதாவது லெஸ் தேன் 1 crore. அதே நேரத்தில் எதிர்கட்சியாக இருக்கிற இப்போ படுதோல்வி அடைந்தது நீங்கள் சொன்ன அவர் டபுள் மடங்கு வாங்கியிருக்காரு. 1,80,00,000. இவங்கெல்லாம் 90 லட்சம். ஆனால் 1,80,00,000 வாக்குகளை பெற்றவருக்கு 25 சீட்டு தான் கிடைச்சிருக்கு. 96 லட்சம் வாக்குகளை பெற்றவர்களுக்கு 89 சீட்டு கிடைச்சிருக்குது. 90 லட்சம் வாக்குகளை பெற்றவருக்கு 85 சீட்டு கிடைச்சிருக்குது. ஆக நம்ம தேர்தல் முறையில் இருக்கக்கூடிய கோளாறு இது. அதாவது ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் என்பது தான் மேற்கத்திய நாடுகளில், அதாவது விகிதாச்சார பிரதிநிதித்துவம். ஓகே, இப்போ உங்களுக்கு எவ்வளோ பேர் மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு நாடு பூரா மக்கள்லாம் ஒரு 40% ஆதரவு கொடுக்குறாங்கன்னா 40% சீட் பார்லிமெண்ட்டில் உங்களை ஒதுக்கிடுவாங்க. பர்சன்டேஜ் வைஸ் ப்ரொபோர்ஷனேட் ரெப்ரசன்டேஷன், அது பேர் விகிதாச்சார பிரதிநிதித்துவம். இதுதான் உண்மை ஜனநாயகம், ஆதார ஜனநாயகம். இப்போ நம்ம நாட்டில் கடைபிடிக்கிறது ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட். யாரு அப்படி மூக்க நீட்டினா கூட அவன் ஜெயிச்சிட்டான்வாங்க. 1 ஓட்டில் இருந்தாலும் சரி, 27 ஓட்டில் இருந்தாலும் சரி, 2 ஓட்டில் இருந்தாலும் சரி. பீகாரில் 27 ஓட்டில் ஒருத்தர் ஜெயிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. இதில் இருக்கிற கோளாறு என்னன்னா, நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஏன்னா படுதோல்வின்னு சொல்லிட்டீங்க நீங்கள். அப்போது நம்மளை போல் ஆளுங்களுக்கு வெற்றினா என்ன, தோல்வினா என்ன, படுதோல்வினா என்னன்ற ஐடியாவே தவறாக கற்பிக்கப்பட்டிருக்கிறது. நான் உங்கள் மேலே சொல்ல மாட்டேன். அப்படி நம்மளை நம்ப வச்சுருக்காங்க, புரிய வச்சுருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு தொகுதியில் 1 லட்சம் பேர் வாக்காளர்கள் இருக்காங்க.
அதில் 90,000 பேர் வாக்குப்பதிவு நாள் வந்து வாக்கு போடுறாங்க. ஜெயிச்ச ஆள் வந்து 18,000 வாங்கினவர் ஜெயிச்சிட்டார். ஏன்னா மற்றவர்கள்லாம் 17,000, 15,000, 14,000, 10,000, 8,000 வாங்கியிருக்காங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், 1,00,000 வாக்காளர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அந்த சட்டமன்ற உறுப்பினர் 17,000 வாக்குகள் தான் பெற்றிருக்கிறார்னா அது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சப்போர்ட்? அவர் எப்படி இதுக்கு பிரதிநிதியாக முடியும்? அப்போ இதில் இருக்கிற கோளாறு புரியுதா உங்களுக்கு? ஆக மக்கள் ஆதரவுக்கும் மக்களுடைய செல்வாக்குக்கும் தேர்தலில் வெற்றி என்பதற்கும் சம்மந்தமே இல்லாமல் பண்ணி வச்சுருக்காங்க. புரியுதுங்களா? ஆகவே இந்திய தேர்தல் முறையிலேயே மாற்றங்கள் வர வேண்டிய காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. மேற்கிருத்திய நாடுகள், பல நாடுகளில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 51% கேண்டிடேட் வாங்கலைன்னா திரும்பவும் தேர்தல் நடத்துவாங்க. 51 வர்ற வரைக்கும் நடத்திக்கினே இருப்பாங்க. அப்போ தான் ஒரு பெரும்பான்மை என்பது தானே ஜனநாயகம். ஜனநாயகம்னா என்ன? மக்களாட்சி, மெஜாரிட்டி மக்களுடைய ஆட்சி வரணும், அதிகாரம் வரணும். இங்கே அப்படி இல்லை. இங்கே வந்து 20% வாங்கினவர் இப்போ மாபெரும் வெற்றியாளராக இருக்கிறாரு. 22% வாங்கினவன் படுதோல்வி அடைஞ்சான்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அதனால் இந்தியாவில் தேர்தல் முறை என்பதில் நிறைய சீர்திருத்தம் வரணும். அது ஒரு பெரிய சப்ஜெக்ட், நம்ம அதை இப்போ பேச வேணாம். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சார் இப்போ பல பேர் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. அதாவது இந்த தேர்தலில் நிதிஷ்குமார் வெற்றி என்பதை விட, என்டிஏ வெற்றி என்பதை விட தேர்தல் ஆணையர் அவருடைய வெற்றி தான் இது பிரமாதமான வெற்றின்னு. இந்த தேர்தல் வெற்றிக்கு அவருக்கு என்ன? ஞானேஸ்வர் குமார் சிங் அவரு ஒரு முன்னாள் IAS அதிகாரி. அமித்ஷா கிட்ட வந்து பணியாற்றிட்டு இருந்தார். அமித்ஷாவுக்கு எடுபிடியாக இருந்தவர். இன்னைக்கு தேர்தல் ஆணையர் ஆயிட்டோன்னா அவர் பழக்க தோஷம் விடுமா? ஆக பச்சையாக குறிப்பாக பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த அதிகாரம், அதனுடைய மாண்புலாம் ரொம்ப சீர்குலைக்கப்பட்டு விட்டதுங்க. உதாரணத்துக்கு 2-3 விஷயத்தை மற்ற மாதிரி இந்த பீகார் தேர்தலில் இவன் எவ்வளோ வாங்கினா அது என்ன அப்படின்லாம் பேசாமல் இதில் வந்து ஒரு புதுமையாக சில விஷயங்களை நம்ம அலசுனா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உதாரணத்துக்கு இந்தியாவில் வந்துங்க இது மோடி 2014 ஜெயிக்கிற வரைக்குங்க தேர்தல் ஆணையர்கள் அவங்களுடைய நடவடிக்கைகள் எதுவுமே வந்து கேள்விக்குறியானதில்லை. மக்கள் மத்தியில் வந்து விமர்சனத்துக்குள்ளாக்க. இப்போ பாருங்க, இந்த வெற்றி ஞானேஸ்வர் குமார் வெற்றின்லாம் எழுதுறாங்க. புரியுதுங்களா? அப்போ அதாவது நடுநிலையாக இருக்க வேண்டிய ஒரு நேர்மையான சுதந்திரமான தேர்தலை உறுதி செய்ய வேண்டிய தேர்தல் ஆணையரே, தேர்தல் ஆணையமே ஒரு ஆளுங்கட்சிக்கு அடியால் மாதிரி ஆயிடுச்சுன்னா அங்கே வந்து தெய்வமே தவறு செய்தால்னு தங்கப்பதகத்தில் ஒரு டயலாக் பிரமீலா பேசுவா போல சிவாஜி கிட்ட, அந்த கேரக்டர் கிட்ட. அது மாதிரி தேர்தல் நடத்துகிறவன் தெய்வம் மாதிரிங்க. தேர்தல் நடத்துகிறவனே வந்து இந்த மொல்ல மாதிரித்தனம், இந்த தில்லு முள்ளுக்கெல்லாம் துணை போனால் வேலையே பயிரை மேய்ந்தாலுவாங்கல்ல. அதுதான் இன்னைக்கு இந்தியாவில் தேர்தல் ஆணையம் பண்ணிட்டு இருக்கு. ஆனால் பாஜக என்ன சொல்றாங்கன்னா, அதாவது காங்கிரஸோட தோல்வியை வந்து மறைக்கிறதுக்காக தான் சும்மா எஸ்ஐஆரையே குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க, அதை பற்றி அரசியல் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி அவங்க சொல்றாங்களே சார். காங்கிரஸ் தோல்வி இல்லை பாஜக வெற்றி இதெல்லாம் நான் போகலைங்க, அதுக்குள்ளவே நான் போகல. இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா 2014 10 ஆண்டுகள் பிரதமராக இருந்த ஆட்சியில் இருந்த காங்கிரஸுடைய தலைவர் மன்மோகன் சிங் ஏதாவது முரண்டு பண்ணாரா? ஆட்சியை கொடுத்துட்டு போயிட்டாரு. இந்திய சரித்திரத்தில் சர்வாதிகாரி எதேச்சதிகாரி என்றெல்லாம் எழுதப்பட்ட இந்திரா காந்தி எமர்ஜென்சிக்கு அப்புறம் 77 தேர்தல் நடக்குது, தோல்வியை ஒப்புக்கிறாங்க, எந்த பிரச்சனையில் கொடுத்துட்டு போகிறாங்க. ஆனால் எனக்கு உண்மையிலே இப்போ அச்சமாக இருக்குங்க. 2029 ஒருவேளை மோடி தோற்கடிக்கப்பட்டால், இப்போவே வந்து அவருக்கு மெஜாரிட்டி கிடைக்கலன்னு, மைனாரிட்டி கவர்மெண்ட்டு இந்த பக்கம் நிதிஷ்குமார், இந்த பக்கம் சந்திரபாபு நாயுடு வச்சுக்கிட்டு அவர் ஒரு கூட்டணி கப்பலை நடத்திக்கிட்டு இருக்காரு. 2029 ஒருவேளை அவர் தோற்கடிக்கப்பட்டால், அவருடைய கூட்டணி தோற்கடிக்கப்பட்டால் ஆட்சி அந்த அளவுக்கு கொடுத்துட்டு போவாரா? 47லேருந்து 2014 வரைக்கும் ஸ்மூத் டிரான்சிஷன் ஆஃப் பவர் நடந்ததில்ல.
நடக்குமான்ற சந்தேகம் எனக்கு வந்துடுச்சு இப்போ இருக்கிற சூழலில். இது வந்து உண்மையாக இருக்கலாம், நடக்கலாம், நடக்காமல் போகலாம். ஆனால் எனக்கு ஒரு அச்சம் வந்துடுச்சு. அதாவது வந்து இந்தியாவில் வந்து பாகிஸ்தான் மாதிரி, பங்களாதேஷ் மாதிரி, வேற சில நாடுகள் மாதிரி தேர்தல் முடிவுகளை ஒப்புக்கொள்ளாமல் அடம் பிடிக்கிறது, இராணுவத்தை வச்சு அடக்கிறது, இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அது இந்தியாவிலும் வந்து விடுமோ என்ற அச்சம் இன்னைக்கு நடக்கிற நிகழ்வுகளெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து அச்சமாக இருக்கு. என்னுடைய அச்சம் வந்து நியாயமற்றதாக, நடைபெற முடியாததாக ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். சார், நீங்கள் வந்து இவ்வளோ நாள் நீங்கள் வந்து இத்தனை வருஷமாக நீங்கள் வந்து அரசியலை கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி எவ்வளோ பிரைம் மினிஸ்டர்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்களுக்கும் திரு மோடி அவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன சார்? மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசங்க. அதாவதுங்க, இந்தியாவை வந்து இன்னைக்கு இந்தியா இந்த நிலைமையில் இருக்குன்னா அதுக்கு வந்து அடித்தளமிட்டவர் பண்டிட் ஜவஹர்லால் நேருங்க. அவர் தான் இந்தியாவை வந்து ஒரு சுயசார்புள்ள, ஒரு விஞ்ஞானபூர்வமான தொழில் முன்னேற்றத்தில் கொண்டு வந்து நிறுத்தி வச்சாருங்க. அவர் வந்து 69 அவர் இல்லை 62. அவர் அந்த சீன யுத்தத்துக்கு பிறகு தான் மனம் நொந்து தான் இறந்துட்டார். அது வரையில் வந்து இந்த நாட்டை உலக நாடுகளெல்லாம் மெச்சக்கூடிய, உலக நாடுகளெல்லாம் இந்தியாவின் தலைமையை ஏற்கக்கூடிய அளவுக்கு தான் மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்ஸ்மேனாக இருந்தார். பல நாடுகளுக்கு போய் பஞ்சாயத்து பண்ணி வச்சார். இந்தியா என்றால் அது வந்து உலக அமைதிக்காக நிற்கிற நாடு, போர்களை எல்லாம் விரும்பாத நாடு அப்படின்ற நல்ல பேர் இருந்ததுங்க. அதனுடைய வெளியுறவு கொள்கை என்பது இந்தியாவின் வெளியுறவு கொள்கை, அதை சிற்பி வந்து நேரு தாங்க. இன்னைக்கு வெளியுறவு கொள்கை ரொம்ப இதாக இருக்குன்னு சொல்றாங்க. ட்ரம்ப் வந்துங்க திருப்பி திருப்பி போட்டு அடிக்கிறாரு. ஆனால் நம்ம பிரதமர் வாயே திறக்கிறது இல்லை. அந்த அளவுக்கு தான் வெளியுறவு கொள்கை ரொம்ப மோசமாக இருக்கா சார்? படு மோசமாக இருக்குது. அதாவது வெளியுறவு கொள்கை எந்த அளவுக்குன்னா, அமெரிக்கா வந்து பெரிய நாடு, வல்லரசு, அவங்க ரொம்ப பணக்கார நாடு, அவங்கள போய் நம்ம பகைச்சிக்கலாமா அப்படின்னு நம்ம அமைச்சர் ஜெய்சங்கர் பொது வெளியில் பேசுகிறாரு. ஏங்க, இது குட்டி நாடா, இது ஏழை நாடா, இது பணக்கார நாடான்லாம் நம்ம பார்க்கக்கூடாதுங்க. நியாயம்னா நியாயம், கரெக்டுனா கரெக்டு, அப்படி தான் இருக்கணும். ஆனால் இன்னைக்கு இந்தியாவின் வெளியுறவு கொள்கை என்பதே அதானிக்காக வெளியுறவு கொள்கையெல்லாம் மாறிட்டு இருக்குது. ஏன்னா அதானி வந்து சிக்கிட்டாருங்க. இப்போ இதில் அமெரிக்காவில் போயிட்டு முதலீடுகளை ஈர்க்கிறேன்னு பல பொய்யெல்லாம் சொல்லி பல பேருக்கு லஞ்சம் கொடுத்து சிக்கிட்டாருங்க. இப்போ அது அமெரிக்காவில் வந்து நீதிமன்றங்கள், ஸ்டாக் மார்க்கெட்லலாம் கண்டுபிடிச்சி சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு அதானிக்கு வந்து நம்ம பிரதமர் வந்து துணையாக இருக்கிறாருன்னா, மாதக்கணக்காக அந்த சம்மன் சர்வ் பண்ணல. அதானி எங்கே இருக்கிறாருன்னு தெரியாதா, இல்லை அதானி யாருன்னு தெரியாதா? இப்போ அமெரிக்க அரசாங்கம் வந்து அது நியாயமாக அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க த்ரூ இந்தியன் கவர்மெண்ட் தான் அனுப்புகிறாங்க. ஆனால் இது வரைக்கும் அதானிக்கு அந்த சம்மன் சர்வ் பண்ணப்படல. ஸோ அது மாதிரி அமெரிக்க நலனுக்காக அந்த அரசாங்கம் செயல்படுது, அமெரிக்க முதலீட்டாளர்களை காப்பாற்றுறதுக்கு. பட் இந்திய முதலீட்டாளர்களை காப்பாற்றுறதுக்கு இந்திய மக்களுக்காகத்தானே இந்திய அரசு இருக்கணும், ஒரு முதலாளிக்காக தான் இருக்குது. இப்போ நான் ஒன்று சொன்னால் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. அதாவது 35,000 கோடி ரூபாயை எல்ஐசி வந்து அதானி நிறுவனத்தில் முதலீடு பண்ண சொல்லியிருக்கு கவர்மெண்ட் சொல்லியிருக்கு எல்ஐசியை. எல்ஐசி ஒரு சுயேட்சையான நிறுவனம் தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள்லாம் ப்ரீமியம் கட்டியிருக்காங்க, முதலீடு இருக்குது. ஆனால் அந்த பணத்தை நீங்கள் அதானியில் போடுங்கன்னு சொல்லி அதானிக்கு நிதி நெருக்கடி வந்தப்போ காப்பாற்றியிருக்கு இந்த அரசாங்கம். எவ்வளோ மோசமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு தவறாக முதலீடு பண்ணதால் எல்ஐசிக்கு பல ஆயிரம் கோடி லாஸ் ஆயிடுச்சு. மக்கள் பணம், யார் பணம்? அது பப்ளிக் மணி. இப்போ இதுக்கு யார் மேலே நடவடிக்கை எடுக்கிறது? எல்ஐசி மேலே நடவடிக்கை எடுக்கலான்னு பார்த்தா எல்ஐசிக்கு கவர்மெண்ட்லேருந்து தானே சொல்லியிருக்கீங்க, அவங்க திருப்பி சொல்லுவாங்களே நீங்கள் சொல்லி தான் நாங்கள் போட்டோம். அதனால் திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க மோடி அரசு. ஸோ மோடியை பொறுத்தவரையிலுங்க, நேற்று நான் பார்த்தேன், எனக்கு உண்மையிலே ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. நம்ம வந்து என்னுடைய ஒரு 50 வருஷம் நான் அரசியலை பார்த்துட்ருக்கேன், கூர்மையாக வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன் கல்லூரி நாள்லேருந்து. ஆனால் இது போன்ற ஒரு மட்டமான ஒரு பிரதமரை, ஒரு கீழ்த்தரமான பிரதமரை என் வாழ்நாளில் நான் கண்டதில்லை. கோபக்காரரை பார்த்துருக்கிறேன், எடுத்தெறிஞ்சு பேசுகிற ஆளை பார்த்துருக்கேன், பேசாதையே இருந்த ஆளெல்லாம் பார்த்துருக்கிறேன். ஆனால்
பேட்ட ரவுடியை மாதிரி பிஹேவ் பண்ணுறாருங்க. ஒரு நாட்டின் பிரதமர் வந்து ஒரு ஸ்டேட்ஸ்மேன் மாதிரி இருக்கும். நேற்று நான் பார்க்குறேன், அதுக்குன்னு ஒரு மாண்பு இருக்குது தெரியுங்களா? மாண்பு இல்லாதவன் வந்தால் கூட அந்த பதவிக்குரிய மாண்பை காப்பாற்றி ஆகணும். ஓகே. இப்போ ஜனாதிபதி முர்மு இருக்காங்க, அவங்க அந்த பதவிக்குரிய மாண்பை காப்பாற்றுறாங்களா இல்லையா? அந்த பதவியில் இருக்கும்போது அந்த பதவிக்குரிய மாண்பை காப்பாற்றணும். ஆனால் இவர் பார்க்குற நேற்று பாஜக தலைமை அலுவலகத்தில் அது ஒரு சட்டமன்ற தேர்தலுங்க. நார்மலாக இதுவரையில் பிரைம் மினிஸ்டர்ஸ் வந்து இன்வால்வே பண்ணிக்க மாட்டாங்க, பெருசாக இன்வால்வ் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனில் தான் பிரச்சாரம் இன்வால்மெண்ட்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அதையே மாற்றி, அந்த விதியையே மாற்றி, மரபையே மாற்றி, அமித்ஷா வந்துங்க நம்பர் 2 இந்த மினிஸ்ட்ரி. அவர் ஹைதராபாத் கார்பரேஷன் எலெக்ஷனில் வார்டு வார்டாக வந்து பிரச்சாரம் பண்ணாருங்க. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மோடி ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலும் அங்கே முதல்வர் வேட்பாளர் கூட சொல்ல மாட்டாங்க பாஜகவில், இவர் தான் போய் நிற்பார், இவர் தான் என்னவோ முதல்வர் அதாவதுங்க ரொம்ப பர்சனாலிட்டி கல்ட்டுன்னுவாங்க, தனிநபர் துதிப்பாடுதல். ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தில் அது இல்லைன்றாங்க. ஆனால் இங்கே வந்து மோடியினுடைய அந்த தனிநபரை துதிப்பாடக்கூடிய அந்த பர்சனாலிட்டி கல்ட் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க. அவர் சொல்கிறாருங்க, நேற்று ஒரு பிரைம் மினிஸ்டரு மெஜஸ்டிக்காக நன்றி மக்களுக்கு எங்கள் கட்சிக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னு அது கூட சொல்ல தேவையில்ல ஒரு ஸ்டேட் எலெக்ஷனுக்கு. ஆனால் வராரு, ஒரு ஆயிரக்கணக்கான பேரை திரட்டி வச்சுக்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு டவலை எடுத்துகிட்டு சுற்றுறாருங்க. இந்த சின்ன சின்ன இளவட்டங்கள்லாம் இந்த புது படம் வந்ததுன்னா ரசிகர்கள்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சுற்றிட்டே இருக்காருங்க 5 நிமிஷம். இதை லைவில் பார்த்து என்னால் வந்து என்ன இந்த நாட்டின் பிரதமர் இவ்வளோ கேவலமாக பிஹேவ் பண்ணுறாரு பொதுவெளியில். அவர் தனியில் என்ன வேணால் பண்ணிக்கிட்டோம். அடுத்தது அவர் பேசுகிறாருங்க, ஒரு வெற்றி வரும்போது பணிவு வர வேண்டும், காங்கிரஸ் பிளவுபடும் சொல்கிறாரு. காங்கிரஸ் கட்சி ஒட்டுண்ணி, அது கூட எவன் போனாலும் அவனை காலி பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சி சீக்கிரம் 2ஆக உடஞ்சிரோன்றாரு. அது மட்டும் இல்லை, லாலு பிரசாத் யாதவ் கட்சி ஆர்ஜேடி வந்து அதுதான் மக்களால் அதிக அளவு, நான் சொன்ன 1,80,00,000 பேர் ஓட்டு போட்டிருக்கான். ஜென்மத்துக்கு அது ஆட்சிக்கே வர முடியாதுன்ற ஒரு பிரைம் மினிஸ்டர் பேசுகிற விஷயம், பேட்ட ரவுடி கூட இப்படி பேச மாட்டாங்க. அந்த பொசிஷனில் போனான்னா குறைஞ்சபட்சம் அவை நாகரிகம் பண்பாடு இருக்கும். இது எதுவுமே இல்லாமல், அதாவது நான் அதான் சொல்கிறேன், 2014 பிறகு இந்தியாவில் நாடு விடுதலை அடைந்ததிலிருந்து கட்டி காப்பாற்றி வந்த பண்பாடுகள் மரபுகள் அத்தனை அடித்து நொறுக்கிட்டாங்க. நொறுக்கிட்டு இப்போ எந்த அளவுக்குன்னா தேர்தல் முடிவுகளை மக்கள் வந்து சந்தேகிக்கிற அளவுக்கு தான் போய் முடிஞ்சிருக்குது. இப்போ ராகுல் காந்தி வந்துங்க ஏற்கனவே ஓட்டு திருட்டு நடக்குது, ஓட்சோரின்னு சொல்லி அவர் ஆதாரங்களோடு சொல்லியிருக்காருங்க. உதாரணத்துக்கு கர்நாடகாவில் ஒரு சட்டமன்ற தொகுதியில் எப்படி, ஆலந்த் தொகுதியில் எப்படியெல்லாம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டார்கள், சேர்க்கப்பட்டார்கள், அது எப்படி வெற்றி தோல்வியை பாதித்தது அந்த தொகுதியிலன்னு சொன்னார். பதில் இதுவரையில் அதுக்கு சொல்லவே இல்லை. விசாரணை நடத்துது. இப்போ அங்கே ஸ்டேட் கவர்மெண்ட் காங்கிரஸாக இருக்கிறதால அவங்க விசாரணை நடத்துகிறாங்க. ஆனால் அதுக்கு சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன் ஒத்துழைக்க மறுக்கலை. ஏன்னா அதை ஒத்துழைச்சாங்கன்னா எவன் இதெல்லாம் பண்ணான்றது தெரிய வந்துடும், அம்பலம் ஆகிடும். ஸோ அது ஒன்று. அடுத்தது மகாராஷ்டிராலையும் இதே திருட்டு நடந்து தான் ஆட்சியை பிடிச்சாங்க. ஹரியானாவில் லேட்டஸ்ட்டாக ஹரியானாவில் 22,000 வாக்குகளில் ஆட்சியே பறி கொடுத்தது. 5 லட்சம் வாக்குகளை சேர்த்துருக்காங்க ஒரே படத்தை வச்சு. அதுவும் பிரேசிலில் இருக்க ஒரு மாடல் பொண்ணு, அவள் இந்தியாவுக்கே வந்தது இல்லையா. அப்போ எலெக்ஷன் ப்ராசஸஸ் பிகம் ஏ ரொம்ப லாஃபிங் ஸ்டாக் ஆயிடுச்சு இந்தியாவில். வந்து ஒரு தேர்தல் என்பது, ஜனநாயகம் என்பதெல்லாம் கேலி கூத்தாக மாறிவிட்டது உலக நாடுகள் பார்வையில். நம்ம உள்ளூர் மீடியாக்கள், உள்ளூர் மேளங்கள் இதை பற்றியெல்லாம் கண்டுக்காமல் இருப்பாங்க, அது வேறு விஷயம். ஆனால் உலக நாடுகள் பார்த்துட்டு இருக்கான். அப்போ இந்தியாவில் ஜனநாயகம் என்பது இன்றைக்கி வந்து செதஞ்சு போச்சுங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் இந்த பீகார் எலெக்ஷனை பற்றி ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிவிட்டு அடுத்த இதுக்கு நம்ம நகர்ந்துடலாம். அதாவது இது ஒரு பெரிய வெற்றி என்றோ இது ஒரு பெரிய படுதோல்வி என்றோலாம் நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா தேர்தலுக்கு முன்னாலேயே
இப்படி தான் நடக்கும்னு சொல்லிட்டு நான் யூகித்தேன். மற்றவங்களை பற்றி எனக்கு தெரியாது. ஏன்னா அம்பையரே வந்து ஒரு சைடில் ஆட ஆரம்பிச்சிட்டாருங்க. ஒரு டீமுக்கு சப்போர்ட்டாக இருக்காரு, ஆட ஆரம்பிச்சிட்டாரு. சப்போர்ட்டாக இருக்கிறது வேற, அம்பையர் வந்து ராங் டிசிஷன் கொடுக்கறது, ஃபவுல் டிசிஷன் கொடுக்கறது அது வேற விஷயம். அம்பையரே களத்தில் இறங்கி ஆட ஆரம்பிச்சாருன்னா 11-12 பேர் ஆட ஆரம்பிச்சாங்கன்னா, அப்போ இன்னைக்கு ஞானேஸ்வர் குமார் இருக்கார் இல்லையா, தேர்தல் தலைமை தேர்தல், அவர் வந்துங்க இதுவரையில் பொதுவெளியில் எதிர்க்கட்சி தலைவர் எழுப்பிய எந்த குற்றச்சாட்டுக்கும் எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல, மாறாக தேர்தல் ஆணையம் இன்னும் மூடி மறைக்க தான் முயற்சி பண்ணுறத மக்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் தெரியுது. இது இட் இஸ் ஏ ஓப்பன் சீக்ரெட், சிதம்பர ரகசியம் மாதிரி இல்லை. இப்போ இங்கே பாருங்கள், ஒரே ஒரு விஷயம், இன்னைக்கு இந்து பத்திரிகைகள் கூட நல்லா கிண்டலாக ஒரு கார்ட்டூன் போட்டிருக்காங்க. அதாவது நிதிஷ்குமார் வின்னர்னு போட்டு அவர் தலைமையில் முக்கிய மந்திரி மகிழா ரோஜ்கார் யோஜனா 10,000 ரூபாய் எல்லாருக்கும்னு யோசித்து பாருங்க. அதாவது வந்து தெலுங்கானாவில் ராஷ்ட்ரிய சமூதி டிஆர்எஸ்ன்ற கட்சி, ஆமாம், ஏதாவது வந்து விவசாயிகளுக்கு வந்து நிதி உதவின்னு ஒரு அமௌண்ட்டை போட்டாங்க. ஆனால் அதை போடக்கூடாது, தேர்தல் நடத்தை விதிகள் வந்துச்சுன்னு தடை பண்ணிட்டாங்க எலெக்ஷன் கமிஷன். அதே மாதிரி தான் கர்நாடகாவில், இதே மாதிரி பல மாநிலங்களில் பண்ணியிருக்காங்க. ஆனால் பீகாரில் காலையில் அறிவிக்கிறாருங்க நிதிஷ்குமார், நான் சொன்னல முக்கியம், அதாவது சீஃப் மினிஸ்டர் விமன் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம், இந்தியில் முக்கிய மந்திரி மகிழா ரோஜ்கார் யோஜனா, யோஜனானா திட்டம், ஸ்கீம், ரோஜ்கார்னா வேலை, மகிழானா நமக்கு தெரியும் மகளிர், முக்கிய மந்திரினா சீஃப் மினிஸ்டர். இந்த திட்டத்தின்படி 1 கோடிக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு என்ன சொல்லிச்சுன்னா, அதாவது காலையில் சொல்கிறாங்க, மத்தியானம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் எலெக்ஷன் டேட்லாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதாவது நடத்தை விதிகள்லாம் இருக்கும்போதே இதை அறிவிக்கிறாங்க அரசாங்கத்தில். 10,000 ரூபாய் எல்லாருக்கும் பேங்க்கில் டைரக்ட் டிரான்ஸ்ஃபர் கொடுத்துருவோம், 2 மாதம் கழித்து 2 லட்சம் ரூபாய் கொடுப்போம், நீங்கள் தொழில் துவங்கலான்னு. ஏங்க 1000 ரூபாய் கொடுத்தாலே அல்லோகல்லப்படுது பல மாநிலங்களில். இவ்வளோ கொடுத்தா 10,000 பேருக்கு போயிடுச்சு, பல லட்சம் பேருக்கு தேர்தல் நடத்தை விதிகள் இருக்கும்போது இதை அறிவிக்கிறாங்க. தேர்தலுக்கு சில நாட்கள் இருக்கும்போது எல்லார் பேங்க்லேயும் போய் சேருதுன்னா இது என்னங்க நேர்மையான தேர்தலாங்க? இதை தேர்தல் கமிஷன் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண எதிர்கட்சிகள் என்ன சொன்னாங்கன்னா, இதே அது ஒரு ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டம். எப்போ அறிவிச்சாங்க? நடத்தை விதிகள் நேரத்தில் ஏதாவது அறிவிக்கலாமா? இல்லை கூட. இப்போ நடத்தை விதிகள்னு வந்துட்டா ரோடு போட்டுட்டு ஒர்க்கு கூட நிறுத்திடுவாங்க, எந்த அரசு பணிகளும் நடக்கக்கூடாதுன்னுவாங்க. இப்போ தான் நான் நினைக்கிறேன் டிஎன் சேஷன் மாதிரி ஆள் இல்லையே, அவர் தாங்க ஆக்சுவலாக எலெக்ஷன் கமிஷன்னா அதுக்கு என்ன பவர் இருக்குது, அது எப்படி நேர்மையாக தேர்தல் நடத்தணுன்றத எடுத்து காட்டியவர், நடத்தி காட்டியவர் டிஎன் சேஷன். அந்த டிஎன் சேஷன் இருந்த இடத்துல இன்னைக்கு யாரையாவது போய் உட்காந்துக்கிட்டு ஆளும் கட்சியினுடைய அடியாள் மாதிரி செயல்படுறாங்க. ஸோ எனக்கு தேர்தல் மேலே இருக்கிற நம்பிக்கையே போயிட்டு இருக்கு. நடப்பு அரசியல் பற்றி நம்ம நிறைய பேசணும் சார். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி சார். ஓகே.